Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு நேச்சுரலான ஹேர் டை நம்ம வீட்லயே எப்படி செய்றதுன்றத பார்க்க போறோம். இது வந்து ஹேர் டை மட்டும் இல்ல ஹேர் கலரிங் அப்படினு சொல்லலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹேர் கலரிங் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா அந்த ஹேர் கலரிங் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஒத்துக்குமா, முடி கொட்ற பிரச்சனை வந்து அதிகமாயிரும். நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் அப்படின்ற பயத்தினால ஹேர் கலரிங் வந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு நேச்சுரலான ஹேர் கலரிங் அப்படினே சொல்லலாம். இதால உங்களோட ஹேருக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மருதாணி இலை வந்து எடுத்து வச்சிருக்கேன். மருதாணி உங்களுக்கு கிடைக்கல அப்படினா மருதாணி பவுடர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து 1 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து மருதாணியையும் பீட்ரூட்டையும் வந்து தனித்தனியா பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மருதாணி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பீட்ரூட் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மருதாணியையும் பீட்ரூட்டையும் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். இதை வந்து ரொம்ப கட்டியான பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து அப்படியே ஊற வச்சிடணும். மறுநாள் தான் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த பேஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த லெமன் ஜூஸே வந்து போதும். இப்போ நம்மளோட நேச்சுரல் ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. முதல் நாள் நைட்டே இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து டைரெக்டாக உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரை வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து உங்களோட ஹேர் எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் உங்களோட ஹேர்லேயே இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டாக வேணால் ஷாம்பு போட்டுக்கலாம். ரெகுலராக நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஷாம்பு, கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே கண்டிஷனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நேச்சுரலானதுன்றதால நம்மளோட ஹேருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வந்து ஏற்படாது. இதில் நம்ம சேர்த்துருக்கிற நெல்லிக்காய் பவுடர் அப்புறம் மருதாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேர் கலரை வந்து கொஞ்சமாக வந்து பிளாக்கை வந்து மாற்றிடும். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. 100% நேச்சுரலான இந்த ஹேர் டையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.